முன்னாடி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரோடுமே தெரியல, யாருமே இல்ல. சக்கரம் கோயில் அந்த கோபுரமே சக்கரம் மாதிரி இருக்கு. செமையா இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் போட்ட அந்த vlog-ஓட ஒரு கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோவில் செம்ம சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஏற்கனவே என்னென்ன பிளேஸ் போனோம், செலக்டடாக நான் போன சில இடம் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஷுவராக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்னிங் கிளம்பியாச்சுங்க. ஸோ மறுநாள் மார்னிங் முன்னாடி நாள் வந்துட்டு ஜஸ்ட் அங்கே மட்டும் போட்டிங் அந்த மாதிரி இடம்லாம் நான் நிறைய ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதனால் போட்டிங் போனதெல்லாம் நான் எடுக்கலை. போட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு ரீச் ஆகிடுச்சு. மார்னிங்லேருந்து நாங்கள் கிளம்புலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் 2 டெம்பிள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஒன்று வந்து செம்ம ஸ்பெஷலு. என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது சேர்வராயன் டெம்பிள் வந்து போயிட்டுருக்கோம். ஆமாம், வேற லெவல்ரா. முன்னாடி பயங்கரமாக இருக்குது. போயிட்டு டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. சுத்தமாக தெரியல. ரோடு இப்போ தான் கொஞ்சம் தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரோடுமே தெரியல, யாருமே இல்லை. நம்ம கோவிலுக்கு போகலாம். இது வந்து கோவிலுக்கு போகிற வழி. சேர்வராயன் கோயில். கோவிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எது வழின்னு தெரியலங்க. ஆக்சுவலாக கீழே ஒரு வழி இறங்குது. இது ஒரு ரூட்டு. டெம்பிளா? கோவிலுக்கு வந்தாச்சு. நம்ம உள்ளே போகலாம். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வரேன். டெம்பிள் வந்ததில்லை. பேசவே இங்கே வாங்க. இங்கே கோயில்கிட்டேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த பச்சை மிளகு இருந்தது. ஸோ பச்சை மிளகு அண்ட் பக்கத்தில் அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே இங்கே இருக்கிறது தான். அதில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபோன் ஆக்சுவலாக வந்து உள்ள அலோட் கிடையாதுங்க. பார்க்க வந்து வெளியில் நார்மலான கோயில் மாதிரி இருக்குது. முடவாட்டுக்கிழங்கு உள்ள வந்து அந்த குகை கோயில் மாதிரி இருக்குங்க. ஃபோன் வந்து உள்ள அலோட் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு. கீழே நம்ம குனிஞ்சிட்டு தான் போகணும். ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சுவாமி பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. நல்லா இருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்டை நாங்கள் பார்த்தது இல்லை. ஆமாம், இந்த மாதிரி கிளைமேட் வந்து பார்த்தது. என்ன அப்படியே நவுந்து போகுது. ஆமாம், கிராஸ் பண்ணி கீழே இறங்குது. இவங்களா ரைடர்ஸா? ஏறு காடு வேற லெவலுங்க. நான் கூட ஏறும்போது என்னமோ நினைச்சு ஏறுனேன். போகிறதும் வந்து ஒரு டெம்பிளுக்கு தான் போகிறோம். அது ஏதோ பிக்கஸ்ட் டெம்பிள் அப்படின்னாங்க. என்ன டெம்பிள் இதெல்லாம் தெரியல. நம்ம போய் வந்து பார்க்கலாம்.
ஆக்சுவலாக உள்ளே வந்து போயிட்டே இருக்கோம். பெருசாக வந்து டூரிஸ்ட் யாரும் வர மாதிரியே தெரியல. எங்களுக்கு சந்தேகமாயிடுச்சு. அப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னாங்க. ரொம்ப வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. அந்த ரோடே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரீச் ஆகிட்டோம். பார்க்கலாம். கோவில் தானே இருக்கு. அப்பதான் அம்மாச்சி டாக் தான். ஏன் அப்படி துடிக்குது? எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் டெம்பிளுங்க, மகாமேரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே மட்டும்தான் இவ்வளோ பெருசாக வந்து அந்த மகாமேரு டெம்பிள் இருக்குது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக எங்களுக்குமே வந்து என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. நம்ம ஊரில் போய் வந்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை ஆட் பண்ணுறேன். வாவ், டெம்பிள் ரொம்ப அழகாக இருக்குங்க. உள்ளே போகலாம். ஸோ இந்த இடம் இருக்கிற இடம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கோவிலில் முக்கியமாக சில இடத்துல வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபோன் வந்து அலோட் கிடையாது, எடுக்கக்கூடாது அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு அவங்க இருக்கிறவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். வா எங்கே போகிறோம்? வாமா வீடு ரூம்குள்ளே போகலாம். ரூமுக்கு போகலாம். இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் உள்ளே வரும்போது கூட வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தரிசனம். நான் எங்கேயுமே அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஆக்சுவலாக அதுலேயுமே வந்து போட்டிருந்தாங்க இந்த கோவிலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே சொன்னாலே ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த பிக்சர் தான். கோபுரம் பார்த்தீங்கன்னா மெயின் கோபுரம் வந்து நார்மலாக இல்லாமல் அப்படியே அந்த மகாமேரு மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஆட் பண்ணேன். The world biggest மகாமேரு சக்கரம் அப்படினு சொல்றாங்க. டெம்பிள் கோவில். அந்த இது கூட இருக்கு. மகாமேரு சக்கரம் மாதிரியே கோபுரம். எங்கேயுமே அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெருசு. biggest மகாமேரு சக்கரம் அப்படினு சொல்றாங்க. மகாமேரு டெம்பிள்னு சொல்றாங்களா? ஆனா அந்த சக்கரம் கோயில் அந்த கோபுரமே சக்கரம் மாதிரி இருக்கு. செம்மையா இருந்ததுல. ஏற்காடு வந்துட்டு காலையில இருந்து கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆனா செம்மையா இருக்கு. வியூ பாயிண்ட் விட கோவில் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் போனது வந்து அது என்ன கோயில்? சரவ அது என்னமோ ஒரு கோயில். பெருமாள் கோயில். அங்க பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துலயே வியூ பாயிண்ட். அதே மாதிரி இப்ப அடுத்து கரடியூர்னு ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் கோயில். அது பக்கத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. கரடி தட்சணாமூர்த்தி. இந்த அழகான சிங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி 1 கிலோமீட்டர் வந்து உள்ள போகணும். சாய் நம்ம வேணான்னு ரிட்டர்ன் போயிருக்கலாம்ப்பா. இந்த இடம் எனக்கு பயமா இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கேயுமே வந்து ஃபுல் மிஸ்டாக தாங்க இருக்குது. தெரியுமான்னு தெரியல, போய் பாருங்க அப்படின்னாங்க. சரி வந்துட்டோம், போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வர வழியில் ரோடு இருக்கிற மாதிரியே தெரியலங்க. நல்லா இருந்தது. ஆனால் ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் உள்ளே இங்கே வந்து நாங்கள் வந்ததுலேருந்தே ஒரு பூ ஒன்று வந்து பார்த்துட்டே வந்தோங்க. நிறைய இடத்துல இருந்துச்சு, ஆனால் இறங்கி வந்து பார்க்க முடியல. ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன பூ இதுதாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்கு. காட்டுங்க.
வழியாக அந்த பூவை வந்து நான் கிட்ட பார்த்துட்டேங்க. ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாம் பெருசாக வேறு இருக்குது. இன்னும் பெருசாலாம் பார்த்தேன். இல்லை இந்த இடம் மோசமாக இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். உள்ளே வரும்போதே வந்து அவங்க சொன்ன மாதிரி கீழே எங்களுக்கு எதுவுமே வந்து தெரியல. ஏன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்டாக இருக்குது, கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக உள்ளே வந்து அனுப்புனாங்க. பட் இப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. கீழே எப்படி இருக்குன்னு ஐடியாவே இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து ஃபுல் மிஸ்ட்டு. அது சைட்லலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட்னாலே வந்து பயம்தான், அதனால் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தான் நின்றுட்டு இருந்தேன். இந்த இடம் செம பயங்கரமாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து மிஸ்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. பார்க்க பயங்கரமாக இருக்குது. தெரிஞ்சால் கூட வந்து அது எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். சேஃபும் இல்லை ஆக்சுவலாக, ரொம்ப பக்கத்தில் இருக்குது அந்த பள்ளம், அதனால் ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அவங்க சேஃப்டி இருக்குது. அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பள்ளம். டெலஸ்கோப்லேயே பார்த்தா தெரியும். பூங்க, இந்த பூ வந்து இது நம்ம ஊர்லேயே ஆக்சுவலாக வந்து பார்த்துருப்போம். இது வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் பூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றி இந்த தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி பூ வந்து இருக்கும். வாவ், இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்ததுங்க. நல்ல வேலை வந்து மிஸ் பண்ணல. வாவ், ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த பூ. ஆக்சுவலாக வந்து ஒயிட் அண்ட் பிங்க்கு. பூவில் என்னமா இருக்குதுன்னு கேட்குறீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வித்தியாசமாக எனக்கு பூலாம் பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ளவர் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டியான நிறைய இடம் இருந்தது. நார்மல் டேஸில் ஏற்காடு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். பட் நாங்கள் போன டைமில் ஸோ செம்மையாக இருந்தது, கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. போல் வந்து டிராஃபிக் ஆகிடுச்சிங்க, அதனால் இங்கே ஒரு ஓரமாக நிறுத்திட்டு பிரணவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்குள்ளே வந்து போக போகிறோம். ஸோ வரும்போதே பார்த்துட்டு கேட்டேன் சரி இடத்துக்கு போகலாமே அப்படின்ட்டு.
இந்த vlog வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஷூராக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. போகிற வழியில் அண்ட் சேலமில் ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து நாங்கள் பார்த்தோம். என்ன அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.